ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து ஆதிக்குட்டியோட பர்த்டே விலாக். அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் வந்து ப்ரௌனி பிளான் பண்ணியிருந்தேன். நான் என்ன நெனச்சேன்னா, ஈவினிங்கே பண்ணிடலான்னு நெனச்சேன். பட் ஆதிக்குட்டிய கூட்டு போய் ஹேர் கட்லாம் பண்ணி கூட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால ரொம்ப லேட் ஆயி வீட்டுக்கு வந்து சரி செஞ்சு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு 4 பேட்சா வந்து பிரிச்சு எக்லெஸ் ப்ரௌனீஸ் தான் பண்ணியிருந்தேன். என்கிட்ட இருந்த ட்ரே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. அதனால 4 பேட்ச் பண்ண வேண்டியதா இருந்தது. இது வந்து எக்லெஸ் ப்ரௌனீஸ். நெறைய குழந்தைங்க வந்து வெஜிடேரியன்ஸா இருக்கிறதுனால எக்லெஸ்ஸே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேட்ச் பண்ணிட்டேன். ஒரு பேட்ச்சுக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. ஏன்னா அது பேட்டரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணுறதுக்கு, அதை ஆறி அதை கட் பண்ணி வைக்கிறதுக்கு அவ்வளோ டைம் ஆச்சு. ஸோ இந்த பாக்ஸ்லாம் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட முடியல எவ்வளோனாலும் வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படியே பேக்கெட்டில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கினோம். ஸோ எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12:40 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஈஸியாக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சு அவங்களுக்கு பிடிக்கும்ல, அதனால எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணி டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 49 ப்ரௌனீஸ் வந்தது. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு போய் படுத்தாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங். ஹாப்பி பர்த்டே ஆதியா குட்டி. எவ்வளோ வாட்டி தான் ஹாப்பி பர்த்டே நான் இன்னைக்கு நைட் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். உனக்குலாம் பரவாயில்ல, என் பர்த்டேனா நைட்டு வந்து 2 நாளைக்கு முன்னாலேருந்து எனக்கு ஆரம்பிச்சிடுவான். நீ இப்போதான் பிறக்க போறியா, இப்போதான் பிறக்க போறியான்னு டார்ச்சர் பண்ணுவான். அவனுக்கு எல்லாம் விஷஸ்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அவன்கிட்ட என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் குடுன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு அவனை ஸ்கூல்லேயும் ட்ராப் பண்ணி அவங்க மேம் கிட்டேயே வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். இது வந்து ஆஃப்டர்நூன் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவனுக்காக கோவிலில் வந்து அன்னதானம் பண்ணுறதுக்கு பே பண்ணியிருந்தோம். இருந்தாலும் எனக்கு தோணுச்சு அட்லீஸ்ட் இங்கே இருக்கிற கொஞ்சம் பேத்துக்காவது சாப்பாடு நம்ம கையில் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாதமும் தயிர் சாதமும் வந்து பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 1:30க்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு 2:00 மேலேயே ஆயிடுச்சு. ஏன்னா சாப்பாடு ஆறி மிக்ஸ் பண்ணி கலந்து போடுறதுக்கு நான் வந்து 3 வாட்டி சாப்பாடு வந்து வடித்து தட்டில் கொட்டி நல்லா ஆறுனதுக்கப்புறமா வந்து கலந்துக்கலாம். இல்லைனா சுட சுட கலந்தோம் அப்படின்னா உடஞ்சி குழன்னு ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துலேயே என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் ஆற வச்சு கலந்துக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி தொக்குலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி அது போயிட்டே இருந்தது. சைடில் இந்த சாப்பாடும் தனித்தனியாக வடித்து வச்சுருந்தேன். ஸோ தயிர் சாதத்துக்கு வந்து ஒரு டப்பா மட்டும், இந்த தக்காளி சாதத்துக்கு ஒரு 2 வாட்டி சாப்பாடு வடித்தோம். ஸோ தக்காளி தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் நார்மலாக தக்காளி தொக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே ராகுல் வந்து எனக்கு பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் வாழை இலையில பேக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். பக்கத்தில் வந்து வாழை இலை வந்து கிடைக்கல. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி எல்லோவா பேலாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அதை வாங்காமல் மந்தார இலை இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து பேப்பரில் வச்சு மடித்து கொடுத்துட்டோம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ அளவு வேணுமோ அதை பண்ணேன். ராகுல் வந்து அதை நல்லா ஈஸியாக வந்து சாப்பிட்ற மாதிரி, இப்போ பிரித்தாலுமே ஈஸியாக பிரித்து சாப்பிட்ற மாதிரி பேக் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக அப்பளம் தான் பொரிச்சிருந்தோம். இந்த அப்பளத்தையும் கூட இந்த ப்ரௌன் கவர் இருக்கும் இல்லையா, அதில் போட்டுடலாம், ஈஸியாக கொடுத்துடலாம், வெயிட்டும் இருக்காதுன்றதுக்காக அதில் போட்டுட்டோம். தயிர் சாதத்துக்கு கொஞ்சமாக மேலே ஊறுகாய் வச்சுட்டு அதையும் பேக் பண்ணி ரெடி பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒன்றொன்றும் இந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கு தான் டைம் ஆயிடுச்சு. ராகுல் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப வேகமாக பண்ணோம் அப்படின்னா கொடுக்கறத ஒழுங்காக கொடுக்கணுன்றதுக்காக தேவையில்லாம நீட்டாக பேக் பண்ணி நான் வந்து பேக்கில் அரேஞ்ச் பண்ண வைக்கிறதுக்குள்ளே ராகுல் போய் ரெடி ஆகிட்டு வந்தாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக சாப்பாடு, இன்னொரு கவரில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த அப்பளம் போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு, கிளம்ப வேண்டியது தான். ஹலோ, இப்போ வந்து அம்மலா கையாலே செஞ்ச டொமேட்டோ ரைஸும் கர்ட் ரைஸும் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன் எடுத்துகிட்டு போகிறோம்னா, இன்றைக்கி ஆதியாவோட பர்த்டே. ஆல்ரெடி நம்ம கோயிலில் வந்து ஒரு 500 மெம்பர்ஸ்க்கு வந்து அந்த தானத்துக்கு கொடுத்துருக்கோம், அன்னதானத்துக்கு கொடுத்துருக்கோம். பட் ஸ்டில் அம்மலாக்கு அவள் கையாலேயே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடுராத்திரிலேருந்து இங்கே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா. இன்னொரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கா. நானே தான் கிட்ஸுக்கு எல்லாருக்கும் ப்ரௌனி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 12:40 வரைக்குமா, 12:40 வரைக்கும் என்னமோ பண்ணிட்டு இருந்தா. நான்லாம் தூங்கிட்டேன், என்னால் முடியல. 50 ப்ரௌனிஸ், எக்லெஸ் ப்ரௌனி பண்ணி கொடுத்துருக்கா. நான் வந்து தூங்கிட்டேன், ஏன்னா எனக்கு மார்னிங் 4லேருந்தே கிளாஸஸ் இருந்துச்சா. எதுவும் சொல்லவே, பட் பரவாயில்ல. ஓகே, இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இந்த பேக்கெட் ஃபுட்ஸ் வந்து நம்ம யாருக்காவது அன்னதானம் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். யாராவது பசியோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் என்னென்னா 2:33. கண்டிப்பாக நான் சாப்பிட்ற டைம் இல்லை, நாங்கள் தப்பாக லேட்டாக போகிறோம்னு நினைக்கிறேன். யாராவது இருந்தாங்கன்னா கொடுப்போம்.
சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். சாப்பிட்டேன்னாரு. என்ன இதுன்னு கேட்டாரு. தக்காளி சாதம் சொன்னேன். வாங்கிட்டாரு. ஆனால் சாப்பிட்ட மாதிரியே எனக்கு தெரில. ஏதோ யோசிச்சுனே போகிறார். த்ரீ டேஸும் உனக்கு ஹாப்பி பர்த்டே தான். பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. என்ன பண்றமா? ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ. முகமே தெரியல தளபதி. வள்ளி மாதிரி 7th பர்த்டே 6th பர்த்டே. இப்பதான் 6க்கு போறான். அப்படியா? 5 கம்ப்ளீட்டட். 5 கம்ப்ளீட்டட் 6 கம்ப்ளீட்டட். 5 5 கம்ப்ளீட்டட். கம்ப்ளீட்டட். 90 கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அங்கிள் ஆண்டி கிட்ட சார் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு. இப்போ வந்து ஃபீனிக்ஸ் மாலுக்கு வந்து அம்மா, ராகேஷ், அப்புறம் சௌபி, கௌதம்லாம் வராங்க. ஸோ அதனால் அவங்கள பார்க்கறதுக்காக சார் போயிட்டுருக்காரு. ஒட்டப்பலா தட்ல அதோ வராங்க. இப்போ 3 பேர் வராங்க. ஒரு பயம் இருக்கு. அதே வராங்க வராங்க அங்கேயே இருங்க. ஆமாமா. நீ பார்க்காத அவனை. ஹாப்பி பர்த்டே. ஆதியா ஆதியா எங்கே பாரு. ஆதியா வாய்க்குள்ள பர்த்டே இல்ல செல்லகுட்டிக்கு. ஒழுங்கா நான் ரெஸ்டாரண்ட்கே வந்திருக்கலாமா? மாறி மாறி பிளான் மாறி 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 போச்சு. பார்த்து பார்த்து இந்த கார் நல்லா இருக்கா? ஆல்ரெடி மாட்டி வாடி. இது என்ன பண்ண பால் எப்படி தட்டணும்? முல்லைக்கு வாங்கிட்டாங்க. உன் தம்பி இருக்கான் பாரு, அவன் வந்து இன்னும் பார்ட்ஸ் பார்ட்ஸா இருக்குது, அதை செட் பண்றது, அது பார்த்துன்னு இருக்கான். என்ன பார்த்தீங்க? என்ன நல்லா இருக்கா? அத போய் இன்னொரு வாட்டி வர போய் பஞ்சாப் grill இருக்கா? ஷாம்பு வெளில மெயின்லேண்ட் சைனாக்கு வந்தாச்சு. அதே சைனாக்கே வந்த மாதிரி ஃபில்டர் போடுறோம். ஆமா ஆமா பிரிச்சுட்டானா? இவர்தான். ஸோ அவங்க வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இவர்தான் மோதி தர்மர். கொஞ்சம் யங் வருஷன். அதாவது சைனாக்கு போறதுக்கு தமிழ்நாட்டில் இப்போ ஆண்டுகிட்டு இருக்காரு. இவர் இளவரசர். அவங்க வந்து இது குயினுக்கு என்ன சொல்லுவாங்க? ராஜமாதா. ராஜமாதா. பத்திரமா வைப்பியா? இதுல இருக்காதுடா வாங்க. திருப்பு என்ன? This is Indian brand. அதனால அது பேர் கீழே போடல. ரைட்ஸ்
என்னமா என் கையை தள்ளுறான். அப்படி தள்ளுறான். நீ கேட்ட கார்ல வரும்போது என்னடா பண்ற? புஸ்கு நாங்க 2 பேரும் எந்த குழந்தைய பார்த்து புஸ்கு அப்புறம் என்ன பண்ண? தூக்கி போட்டு விளையாடுவாங்க. என்னடா சொல்றேன்னா இப்படி பண்ணுவேடா நீ. மா என்ன சூப் குடிக்கிற? வெஜ்ஜி கொத்தமல்லி சூப் மாதிரி சொல்லிட்டு சிக்கன் சூப் லெமன் பொரியல் இதான் தெரியுது. நல்லா இருக்கா? சிக்கன் ஸ்டாக் இதெல்லாம் என்ன பிரமாதம், நான் வீட்லயே செய்வேன். இந்த நம்ம எங்க சாப்பிட்டு வரோம் இது? மைசூர்ல சாப்பிட்டுட்டு வந்து வீட்ல ஒரு நாள் ட்ரை பண்ண சூப்பரா இருந்துச்சு. அது என்ன இது? ஃப்ரெஷ்ஷா கொத்தமல்லி எல்லாம் வாங்கிட்டு போட்டேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா ரெசிபி வேணும்னா இப்போ இதை பார்த்து என்னென்ன போட்டுருக்காங்க இதே மாதிரி போட்டு அந்த சேனல்ல இருக்குன்னு சொல்லுங்க. ஓ இந்த மாதிரி ரெசிபி நீங்க பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கு, பார்த்து ட்ரை பண்ணுங்க. என்னடா எடுத்து சீஸ் பால்ஸ் சுஷி ஹெல்ப் ஆஃப் சித்தப்பா. என்னமா? இந்த சூப் எப்படி இருக்குடா வாவே? வாயிலே வைக்கல இன்னும். வீட்ல தான் அதை கேட்டுறேன். சாயில வைக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டேன். நீ சமைச்சேன் எப்படி இருந்தா என்ன? நமஸ்தே. நாங்க இப்ப சைனீஸ் ஸ்டைல்ல வாஷிங் ஹோய் சாப்பிட போறோம். இந்த except her you can serve to everyone. She is vegetarian. இதெல்லாம் ஊத்தி சாப்பிட்டானா வாயிலாம் ஊடுதோ. அப்புறம் வாயில போட்டு விட்டுறா. அவன் இதுக்காக ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தான் எனக்கு பேக்கேஜ் பண்ணிருக்கேன். ஓ நீங்க காம்பஸ் வச்சு ட்ரை பண்ணி. இது வந்து பட்டர் ஸ்காட்ச் இருக்கு. பைனாப்பிள். வாவே. எப்படி நான் சவுண்ட் வந்துட்டேன்ல. சாபாவையும் கையை பிடிச்சு சாஸ் டேஸ்டி. இந்த ரவுண்டுக்கும் வரானா? ஆமா நம்மளா இந்த வாட்டியா சாப்பிடுவியா? சாப்பிட்டுருவேன் நினைக்கிறேன். போயிட்டாங்களே. கண்ணு திறந்துட்டான் கிடக்காத. ஸ்பெஷல் சாக்லேட் வாங்கி துபாய் சாக்லேட் வாங்கி இருக்கேன். என்னம்மா என்னமா அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் கொடுமா. இது வந்து கோயில்ல காப்பா பேர்ல அர்ச்சனை பண்ண தேங்காய் பழம். இது அரே டேய் அது தாத்தா கிஃப்ட். பாக்குறியா? துபாய் சாக்லேட். துபாய் சாக்லேட்னா துபாய் எல்லாமே துபாய் தானே. துபாய்ல நான் சாப்பிட மாட்டேன். பர்த்டே கிஃப்ட் தான் வாங்கிருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ சொல்லி உப்பா கொடுத்தீங்க. தாத்தாக்கு பண்ணி கொடுத்தா இந்த கையில வச்சுக்கோ. இந்தா கேரண்டி கார்டு கொடுக்குறேன். இந்த நான் இத கையில வச்சு இதல போட்டு வச்சுக்கடா. அது என்ன கிழிஞ்சிரும் இந்த பைய. எல்லாமே உங்களுக்கு இது தாத்தா கிஃப்ட். இந்தா ரொம்ப வச்சுக்கேன். இந்தா ஓகேவா? இது வந்து மாமா கிஃப்ட். அத டாடிட்ட கொடுத்துரு. அம்மம்மா கிஃப்ட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஷூ வாங்கிக்கலாம் சரியா? அதெல்லாம் பரவாயில்ல. அது பரவாயில்ல பெரிய மனுஷன். இது அம்மா கிஃப்ட் சின்ன கிஃப்ட்டுக்கு. இது மாமா கிஃப்ட் பெரிய gift. இது மாமா அது. உனக்கு Dress ஷூ வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கி தரேன். ஓபன் பண்ணி பாரு. கீழ வை. மாமா gift இத வாங்கியா? நல்லா இருக்கா? ராலி சாரி அதுவும் பார்த்தேன். இது அப்படியே அது. அது பிரிக்க வேணாம் வீட்ல இருக்கு. வச்சிட்டா உள்ள வச்சிட்டா. இது மாமா வாங்குனது. பைக்கா?
ரொம்ப நாளா ஆசைப்பட்டியா? சூப்பரா இது கடைக்கு சூப்பரா. அம்மா gift. உப்பா எல்லாருக்கும் உப்பா. சரி பட்டு பட்டு செல்லம் இங்க பாரு, கீழே குப்பை போடக்கூடாதுல, எடுத்துரு. கவர்ல போட்டுரு, கவர்ல போட்டா மெல்ல போட்டுக்கலாம். இங்க பேரு Next time உங்களுக்கு shoe அங்க இருக்கு பாரு, பில்லு இருக்கு பாரு. ஓகே குப்பை. தங்கமே செல்லமே ராசாத்தி தாத்தா கால், போதும் போதும்பா. ஹாப்பி பர்த்டே பட்டு. தாத்தா கால விழு, போதும் போதும் போதும். விழுப்பா விழுப்பா. சரி. போதுமா? போதும். பாரு மெடிக்கல் பில்ல ஆம்புலன்ஸ் மாதிரி. ஓகே வரா, நல்லா கட்டிச்சோம் ஹாட் வீல்ஸ். ஓகேவா? தேங்க்யூ சொல்லு. உனக்கு இன்னும் ஒண்ணே பேலன்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? ஷூவும் ட்ரெஸ்ஸும் பேலன்ஸ் வாங்கி கொடுத்தேன். ஓகே ஓகே. சரி டாடா. நைட் ஷூ இந்த மாதிரி ஷூ என்ன ஷூ வேணுமா?